சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கேள்விகள் எழுப்பியதையும் பதிலளித்து பேசியதும் நேரலையில் காண்பிக்காதது சரியா என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் வழியை பின்பற்றுகிறீர்களா என சபாநாயகர் அப்பாவுக்கும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியிருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. இதில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தார்கள். வழக்கமாக அதிமுக உட்பட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுடைய அந்த காணொலியும் சேர்த்து ஒளிபரப்பு செய்யப்படும். ஆனால் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நொடி கூட அந்த காணொலியில் காட்டப்படவில்லை. அதற்கு காரணம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படாவிட்டாலும் அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டை அணிந்து பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தார்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழ்நாடு அரசின் மீது குற்றம் சாட்டக்கூடிய வகையில் முதலமைச்சர் அது குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி இன்று காலை அந்த கருப்பு சட்டையை அதிமுகவினர் அணிந்து வந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவினர் எழுப்பக்கூடிய யார் அந்த சார் என்கின்ற கேள்வி பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்த பேட்சையும் அணிந்து வந்து பேரவை நிகழ்வில் அதிமுகவினர் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அதிமுகவினருடைய காணொலி ஒரு நொடி கூட காட்டப்படாத நிலையில் மக்களவைத் தலைவர் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை போன்று இதுவும் இருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். பாஜகவை சார்ந்த ஓம் பிர்லாவினுடைய வழியில் இந்த சட்டப்பேரவையும் நடைபெறுகின்றது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினரான மாணிக்கம் தாக்கூர் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இதுபோன்ற ஒரு கேள்வி எழுப்பியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. பாஜக வழியில் திமுக செல்லுகின்றதா என்று கேள்வி கேட்கக்கூடிய விதமாக அவர் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார். ஓம் பிர்லாவையும் சபாநாயகர் அப்பாவையும் ஒப்பிட்டு பாஜகவையும் திமுகவையும் ஒப்பிடக்கூடிய வகையில் இந்த பதிவினை அவர் எழுதியிருக்கின்றார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரசினுடைய மக்களவை உறுப்பினரே இதுபோன்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பதற்கு திமுகவினர் அந்த பின்னூட்டத்தில் சென்று தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகின்றார்கள்.